Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல class 12th physics electrostatistics last exercise problem தான் வந்து பார்க்க போறோம். இங்க questionல என்ன கேட்டிருக்காங்கங்கறத பார்க்கலாம். Capacitors P and Q have identical cross sectional areas A and separation D. So ரெண்டு capacitor இருக்கு. ரெண்டு capacitor P and Q. ரெண்டுத்துக்குமே equal distance. So இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய distance D. இங்கேயும் D. So ஏரியாவும் cross sectional area ரெண்டுத்துக்குமே same A. The space between the capacitor is filled with dielectric of dielectric constant epsilon r as shown in the figure. Calculate the capacitance of capacitor P and Q. So Pங்கிற கெப்பாசிட்டர்ல இந்த டைஎலக்ட்ரிக்கை இங்க half தான் fill பண்ணியிருக்காங்க. அங்க Qங்கிற கெப்பாசிட்டர்ல இப்படி மேல மட்டும் வந்து fill பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்ப இங்க வந்து கெப்பாசிட்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே ஏரியா அண்ட் செப்பரேஷன் வந்து டி சேம் தான். ஓகேவா? இப்ப டைஎலக்ட்ரிக் ஃபில் பண்ணும்போது ஏரியா இங்க பாதியா ஸ்பிளிட் அப் ஆகுது. ஓகேவா? ஸோ இங்க டைஎலக்ட்ரிக் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ செப்பரேஷன் பிட்வீன் திஸ் டூ பிளேட்ஸ் சேம் டி தான். ஓகேவா? ஆனா நம்மளுக்கு இங்க ஏரியா பாதியா வந்து ஸ்பிளிட் ஆகுது. ஸோ அசியூம் இந்த ரெண்டு இந்த கெப்பாசிட்டர் பாதியா வந்து இங்க டைஎலக்ட்ரிக் ஃபில் ஆயிருக்கா, இங்க வந்து வெறும் ஃப்ரீ ஸ்பேஸ் தான். ஸோ இது ரெண்டுமே நான் ஸ்பிளிட் பண்றேன். ஓகேவா? ஸ்பிளிட் பண்ற மாதிரி அசியூம் பண்ணி பாருங்க. இங்க டைஎலக்ட்ரிக் ஃபில் ஆயிருக்கு, இங்க வந்து ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் parallel கனெக்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப இங்க C1ன்னு வச்சுக்கலாம், இங்க C2ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ C1 நார்மலாவே கெப்பாசிட்டருக்கு ஃபார்முலா, கெப்பாசிட்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? எப்சிலான் நாட் இன்டு ஏரியா டிவைடட் பை டியா. இங்க நம்மளுக்கு ஏரியா என்ன இருக்கு? A டிவைடட் பை 2. ஸோ A டிவைடட் பை 2 டிவைடட் பை செப்பரேஷன் பிட்வீன் திஸ் டூ பிளேட்ஸ். ஸோ எப்சிலான் நாட் இன்டு A டிவைடட் பை 2D. ஓகேவா? நெக்ஸ்ட் C2 இங்க நம்மளுக்கு இங்க ஃப்ரீ ஸ்பேஸ்ங்கிறதுனால இங்க எப்சிலான் r வரும். ஸோ அதனோட வேல்யூ 1. ஓகேவா? ஆனா இங்க எப்சிலான் rக்கு 1 கிடையாது. ஸோ அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ எப்சிலான் r இன்டு A டிவைடட் பை 2 இங்க D. ஸோ எப்சிலான் நாட் இன்டு எப்சிலான் r இன்டு A டிவைடட் பை 2D. ஓகேவா? ஸோ இப்ப டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் இந்த ரெண்டு கெப்பாசிட்டர் CP என்ன பண்ணணும்? ரெண்டு parallelல இருக்கு, ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ எப்சிலான் நாட் இன்டு A டிவைடட் பை 2D பிளஸ் எப்சிலான் நாட் இன்டு எப்சிலான் r இன்டு A டிவைடட் பை 2D. இங்க என்னென்ன காமனா இருக்கு? எப்சிலான் நாட் காமனா இருக்கு, எப்சிலான் நாட் A காமனா இருக்கு, 2D காமனா இருக்கு. ஸோ எப்சிலான் நாட் இன்டு A டிவைடட் பை 2D வெளியே காமனா எடுத்துடலாம். ஸோ இங்க எதுவுமே இருக்காது, 1. ஓகேவா? இங்க எப்சிலான் r மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும். ஸோ இதுதான் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் P. ஸோ இப்போ Qங்கிற கெப்பாசிட்டர்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்க ஏரியா ஈக்குவலாக தான் இருக்கு. ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் தான் இங்க டோட்டலா இந்த பிளேட்டுக்கு நடுவுல டிஸ்டன்ஸ் D, ஆனா அது பாதியா குறையுது. ஓகேவா? அப்ப இங்க D by 2, இங்க D by 2. ஓகேவா? ஏரியா காமன். ஓகேவா? சரி, இப்ப இங்க இந்த கெப்பாசிட்டர் இஃப் இன் கேஸ் இதை நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்க டைஎலக்ட்ரிக் ஃபில் ஆயிருக்கிறது இப்படி மேல இருக்கும், கீழே வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் கெப்பாசிட்டர் கீழே இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இதை நாம வந்து எப்படி கால்குலேட் பண்றது? ஸோ கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்
P. ஓகேவா, இங்க CQ நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இங்க டைஎலக்ட்ரிக் மேலே மட்டும்தான், மேலே இருக்கிற பிளேட்டோட மட்டும்தான் அட்டாச் ஆயிருக்கு. இங்க இஃப் இன்கேஸ் இந்த கெப்பாசிட்டரை நான் ஸ்பிளிட் பண்ற மாதிரி அசியூம் பண்ணனா சீரிஸ் கனெக்ஷன்ல தான் வரும். ஓகேவா, அதனால இங்க C1 வேல்யூ எப்சிலான் நாட் இன்டு எப்சிலா ஆர், ஏன்னா மேலே இருக்கிறதுக்கு மட்டும்தான் டைஎலக்ட்ரிக் இருக்கு. ஓகேவா, இன்டு ஏரியா காமன், டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு என்னாகும், டிஸ்டன்ஸ் பாதியா குறையும். ஓகேவா, ஸோ D divided by 2 which is epsilon naught into epsilon r into A, இந்த டினாமினேட்டரில் இருக்கிற 2 நியூமரேட்டரில் வந்துடும், divided by D. சிமிலர்லி எனக்கு இங்கே எப்சிலான் ஆர் வராது இல்லையா, ஏன்னா ஃப்ரீ ஸ்பேஸ் தான். ஸோ எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர் ஏ டிவைடட் பை டி டிவைடட் பை 2 வரும், இங்கே நியூமரேட்டரில் தான் வரும். ஓகேவா, சரி. இப்போ இது ரெண்டும் சீரிஸ் கனெக்ஷன்ங்கிறதுனால 1/ன்னு போட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். 1/CQ equal to 1/C1 plus 1/C2. ஓகேவா, சரி. இப்போ 1/CQ, C1 வேல்யூ எவ்வளவு, எப்சிலான் 2 எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் இன்ட்டு ஏ டிவைடட் பை டி. ஸோ இதை இன்வர்ஸாக நம்ம இங்கே எழுதிக்கலாம், D டிவைடட் பை 2 எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். சாரி, இங்கே ஃப்ரீ ஸ்பேஸ் வராதில்ல, ஃப்ரீ ஸ்பேஸ்க்கு எப்சிலான் ஆர் வராது. இங்கே டைஎலக்ட்ரிக் இல்லை தானே, ஸோ இங்கே எப்சிலான் ஆர்னோட வேல்யூ 1. ஓகேவா, ஸோ இங்கே எப்சிலான் ஆர் வராது. இன்டு ஏ, இங்கே D divided by 2 epsilon naught into A. ஓகேவா, சேம் ப்ரீவியஸாக பண்ண மாதிரியே இங்கே காமனாக இருக்கிற டேர்ம் அத்தனையும் வெளியே எடுக்கலாம். ஓகேவா, ஸோ 2 epsilon naught into A, அப்போ ரிமைனிங் எப்சிலான் ஆர் ப்ளஸ் 1 இது மட்டும்தான் இருக்கும். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரும், 1/CQ equal to D divided by 2 epsilon naught into A 1 plus epsilon R divided by epsilon R. நம்மளுக்கு தேவை CQ, அதாவது capacitance of capacitor Q. ஓகேவா, ஸோ அதனால் இதை வந்து இன்வர்ஸ் பண்ணிக்கலாம். 2 epsilon naught into A divided by D, இங்கே epsilon R divided by 1 plus epsilon R. ஓகேவா, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.